Dear friends, good morning. நான் அசோக் பேசுகிறேன், சீனியர் ஏரியா சேல்ஸ் மேனேஜர். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது நம்ம நியூவாக இன்னைக்கு லான்ச் பண்ண மேக் டிரைவ் நானோ எனர்ஜைசர். ஸோ ஏன் இந்த ப்ராடக்ட் இன்னைக்கு ஒரு யூனிக்கான ஒரு ப்ராடக்ட், எஸ்பெஷலி இந்த ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியில் இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு ப்ராடக்ட் அப்படின்னு கூட நம்ம சொல்ல முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் திங், ஹெல்த் அண்ட் குவாலிட்டி. ஏன்னா நம்முடைய வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு பலவிதமான மாற்றங்கள் ஏற்பட்டுட்டே இருக்கு. ஸோ பலவிதமான மாற்றங்கள் அப்படின்னு பார்க்கும்போது காற்று ஒரு முக்கியமான ஒரு காரணம், ரெண்டாவது தண்ணீர் ஒரு முக்கியமான ஒரு காரணம், நம்முடைய உணவு ஒரு முக்கியமான ஒரு காரணம். ஸோ இதனால என்ன ஆகுது, தொடர்ந்து நம்ம உடல் ஆரோக்கியம் ஏதோ ஒரு விஷயத்தினால பாதிக்கப்பட்டு வந்துட்டே இருக்கு. அப்போ இன்னைக்கு நம்ம எதிர்பார்க்கறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆரோக்கியம் வேணும், ஒரு சிறந்த ஆரோக்கியம் வேணும். ஸோ ஒரு வாழ்க்கை தரம் ஆரோக்கியமாக நம்ம இருக்கிறதுனால மட்டுமே அடைய முடியும். இந்த வாழ்க்கை தரம் சரியான முறையில, ஏன்னா வாழ்க்கை தரம்ங்கிறது என்ன, இப்போ அடிக்கடி ஹாஸ்பிட்டல் போறது அவாய்ட் பண்ணணும், உடம்புல ஏதோ ஒரு நோய் வருது நம்ம அவாய்ட் பண்ணணும். ஸோ ஏதோ ஒரு பாதிப்புகள் நம்ம உடம்புக்குள்ள ஏற்படாமல் அவாய்ட் பண்றது. ஸோ இது எல்லாமே எப்ப கிடைக்கும் அப்படின்னா, நம்ம ஆரோக்கியமாக வாழ, தரமான ஒரு வாழ்க்கையை வாழணும். இது வாழ்ந்தா மட்டும்தான் இது நம்ம அடைய முடியும். ஸோ அதுதான் இன்னைக்கு நம்ம என்ன சொல்றது, நம்மளுடைய அல்டிமேட் கோல். ரைட். இப்போ நம்மளுடைய ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் எத்தனையோ விஷயங்கள் நம்ம செஞ்சுக்கிட்டு வரோம். லைக் நம்ம சப்ளிமெண்ட்ஸ் நம்ம எடுத்துக்கிட்டு வரோம், ஏர் பியூரிஃபையர் நம்ம யூஸ் பண்றோம், வாட்டர் பியூரிஃபையர் யூஸ் பண்றோம். ஸோ இது மாதிரி ஏதோ ஒரு பாதுகாப்பு அப்படிங்கிறது நம்ம உடலுக்கு நம்ம ஏற்படுத்திக்கிட்டே இருக்கும். ஆனா நம்மளுடைய வண்டிகளுக்கு, அது டூ வீலரா இருக்கலாம், கார் இருக்கலாம், ஸோ உண்மையிலேயே நம்மளுடைய வண்டி பராமரிப்பு அப்படின்னு வரும்பொழுது நம்ம இந்த அளவுக்கு கவனம் செலுத்துறோமா அப்படின்னா பெரும்பாலும் இல்லை அப்படின்னு தான் நம்ம சொல்ல முடியும். மேபி சில பேர் சொல்லலாம், சார் நான் கரெக்டா பார்த்து வண்டியை சர்வீஸ் விட்டுறேன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். கார் அதே மாதிரி அந்த இத்தனை 1000 கிலோமீட்டர்ஸ் ஓடினா அந்த ஓடின பிறகு நான் காரை கரெக்டாக போய் நான் சர்வீஸ் ஸ்டேஷன்ல விட்டுருவேன், இல்லை இத்தனை மாசத்துக்கு நான் சர்வீஸ் விட்டுறேன். ரைட், இது எல்லாமே கரெக்ட் தான். நம்ம பீரியாடிக்கா சர்வீஸ் சென்டர்ஸ் கொண்டு போயிட்டு நம்ம வண்டியை கொடுத்துட்டு தான் வரோம். பட் அப்படி இருந்தாலுமே இந்த சர்வீஸ் பண்றதுனால மட்டும் இன்ஜினோட லைஃப் இம்ப்ரூவ் ஆகுதா அப்படின்னா டெஃபினட்டா இல்லை. ஏன்னா நீங்க எல்லாமே பிசினஸா மாறிடுச்சு. ஸோ அப்போ இந்த பிசினஸ் அப்படின்னு பார்க்கும்போது எவ்வளோக்கு எவ்வளோ இந்த ஸ்பேர் பார்ட்ஸ் அவங்க மாத்துறாங்களோ, ஸோ அந்த அளவுக்கு அவங்களுக்கு அதுதான் வருமானம். அப்போ உண்மையிலே ஜெனுவனா அந்த ப்ராப்ளம் இல்லைன்னா கூட பட் ஸ்டில் அதை மாற்றணும் அப்படின்னு நினைப்பாங்க. அப்போ நம்மளுடைய வண்டி பராமரிப்புங்கிறது பேசிக்கா இதுவும் ஹெல்த்தியாக இருக்கணும். அடிக்கடி நம்ம சர்வீஸ் ஸ்டேஷன் போகக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படக்கூடாது. ஸோ நம்ம வண்டி சரியான முறையில் இருக்கணும் அப்படின்னா இன்ஜின். ஸோ இன்ஜின் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பிகாஸ் நம்ம உடம்புக்கு எப்படி ஹார்ட் ஒரு முக்கியமான ஒரு ஆர்கன், ஸோ ஹார்ட்டோட பம்பிங் இருந்தால் தான் பிளட் சர்க்குலேஷன் உடம்பு முழுக்க இருக்குமோ, அதே போல இன்ஜின் ரன் ஆனா தான் ஸோ அந்த வண்டி டோட்டல் மூவ்மெண்ட் அப்படிங்கிறது இருக்கும். அண்ட் லாங் லைஃப் எல்லாமே கொடுக்கக்கூடியது வேணா இன்ஜின். ஸோ இன்ஜின் தான் என்ன சொல்றோம், ஹெல்த். ஒரு வண்டியோட ஹெல்த்துக்கு முக்கியமான ஒரு கீயாக இருக்கக்கூடியது இந்த இன்ஜின் பாதுகாப்பு. ஏன் இன்ஜின் இம்பார்ட்டன்ட்? பிகாஸ் அதிக வருடங்கள், ஏன்னா மோஸ்ட்லி ஒன்ஸ் நம்ம ஒரு வண்டி வாங்குறோம்னா அந்த வண்டி குறைஞ்சது ஒரு 5 years இல்லை ஒரு 10 years நம்ம தொடர்ந்து இதை பயன்படுத்திட்டு வரோம். அன்லஸ் அண்ட் அன்டில் அதுல ஏதோ ஒரு டேமேஜஸ் இல்லை வேற ஏதோ ஒரு காரணத்தினால அந்த வண்டியை ஓட்ட முடியாத ஒரு சூழ்நிலை வர வரைக்குமே நம்ம தொடர்ந்து அதை மெயின்டைன் பண்ணி அந்த வண்டியை நம்ம ஓட்டிட்டு தான் இருக்கும். ஸோ அப்போ அதோட லைஃபை இம்ப்ரூவ் பண்றதுக்காகவும் சரி, ஸோ அடிக்கடி ஒரு பிரேக் டவுன் ஏற்படாமல் தடுக்கிறதுக்காகவும் இன்ஜினோட ஆரோக்கியம் ரொம்ப ரொம்ப அவசியம். ஸோ லாஸ்டிங் பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு சொல்லும். ஸோ டில் சச் டைம் அந்த இன்ஜின் ஓடுற வரைக்குமே எந்த அதிகமாக ட்ரபிள் நமக்கு கொடுக்காம ஓடணும். அதே போல ஸ்பீடு பிக்கப் கரெக்டா இருக்கணும், மைலேஜ் கரெக்டா கொடுக்கணும். இது எல்லாமே இன்ஜினோட ஹெல்த்தை பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய விஷயங்கள். அதே மாதிரி ரெகுலரா இன்ஜின் நம்ம மெயின்டைன் பண்ணும்போது தான் காருக்கும் சரி டூ வீலருக்கும் சரி ஒரு வேல்யூ, அதாவது ஒரு ரீசேல் வேல்யூ அப்படிங்கிறது கிடைக்குது. பிளஸ் மோரோவர் நம்மளுடைய வண்டியோட பராமரிப்பு சரியாக இருக்கிறதுனாலுமே நம்மளுடைய தேவைகள் இது அனைத்துமே பூர்த்தி செய்ய முடியும். ஸோ வெஹிக்கிள், வண்டியோட ஆரோக்கியம், இன்ஜினோட ஆரோக்கியம் அண்ட் நம்மளோட ஆரோக்கியம் இது எல்லாமே இன்டர்லிங்க் அப்படின்னு சொல்லலாம். லைக் ஒண்ணுக்கு ஒண்ணு உடன் சார்ந்தது. ஏன் அப்படின்னா இந்தியாவில் மட்டுமே பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு கார்ல இருந்து, ஒரு நாளைக்கு இல்லை, ஒரு கார்ல இருந்து வரக்கூடிய அந்த புகையில முக்கியமாக கார்பன் டை ஆக்சைடு அதிகமாக வருது. ஸோ ஒரு வருடத்திற்கு ஒரு கார் கொடுக்கக்கூடியது எவ்வளோன்னு கேட்டீங்கன்னா 4600 கிலோ கார்பன் டை ஆக்சைடு. ஸோ இயற்கை இந்த கார்பன் டை ஆக்சைடு இதை அப்சர்வ் பண்ணணும், ஆர் இயற்கை மாசு இல்லாமல் இந்த காற்றை தூய்மையாக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா
ஸோ ஒரு கார் விடக்கூடிய இந்த 4600 கிலோ கார்பன் டை ஆக்சைடு இதை அப்சர்வ் பண்றதுக்கு குறைஞ்சது 220 முழுசா வளர்ந்த மரங்களால மட்டும்தான் இதை செய்ய முடியும். ஸோ முன்னாடி இன்னைக்கு மரங்கள் அதிகமாயிட்டு இருக்க குறைஞ்சு போயிட்டு இருக்கா அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இன்னும் நிறைய பேர் மரம் வளர்க்கணும் அப்படின்னு சொல்றாங்க. பட் மரம் வளர்த்தாலுமே அது முழுமையாக வளரக்கூடியதா அப்படிங்கிறது நமக்கு தெரியறது இல்லை. அப்ப யோசிச்சு பாருங்க, 220 மரங்கள் இருந்தா தான் இன்னைக்கு ஒரு கார் ஒரு வருஷத்துக்கு விடக்கூடிய புகையவே அப்சர்வ் பண்ண முடியும். அப்போ ஒரு கார் 5 வருஷமோ 10 வருஷமோ ஓட போகுதுன்னா அதை அப்சர்வ் பண்றதுக்கு எத்தனை மரங்கள் வேணும் அப்படிங்கிறது யோசிச்சு பாருங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு ரோட்ல அப்படின்னு எடுத்தீங்கன்னா இன்னைக்கு லட்சக்கணக்கான கார்கள் இன்னைக்கு ஓடிட்டு. ஸோ அத்தனை கார்கள் அது விடக்கூடிய இந்த கார்பன் டை ஆக்சைடு இதை அப்சர்வ் பண்றதுக்கு அப்போ எத்தனை லட்சக்கணக்கான மரங்கள், கோடிக்கணக்கான மரங்கள் நம்ம வளர்த்திருக்கணுங்கிறத யோசிப்பாரு. 8ல் ஒருத்தருக்கு ஒரு ஆண்டும் நுரையீரல் சம்பந்தப்பட்ட நோயினால இறந்து போறாங்க. அதுவும் முக்கியமாக ஏர் குவாலிட்டி, ஸோ காற்றுல ஏற்படக்கூடிய அதிகமாக இருக்கக்கூடிய மாசுனால 8ல் ஒருத்தர் இறந்து போயிட்டு இருக்காங்க. ஸோ உலகத்திலேயே கம்பேர் பண்ணீங்க அப்படின்னா டாப் மோஸ்ட் பொல்யூட்டட் சிட்டி, ஸோ அதிக மாசு இருக்கக்கூடிய சிட்டிஸ் எடுத்துக்கிட்டாங்கன்னா அதுல டாப் 10ல 6 முக்கியமான சிட்டி இந்தியாவில தான் இருக்கு. யோசிச்சு பாருங்க, 10ல் 6 சிட்டி இந்தியாவில இருக்கு ஹைலி பொல்யூட்டட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இந்த பொல்யூஷன் இன்னைக்கு இந்த அளவுக்கு மாசு ஏற்படுறத இதை கட்டுப்படுத்த வேண்டியது நம்மளுடைய பங்கு ரொம்ப அதிகமாக இருக்கு. பிகாஸ் இன்னைக்கு வாகன புகையினாலுமே இந்த சுற்றுப்புற சூழல் அதிக மாசு ஏற்பட்டுட்டே இருக்கு. ஸோ நம்முடைய சுற்றுப்புற சூழல் இதை பாதுகாப்பாக நம்ம இன்னைக்கு மெயின்டைன் பண்ண ஆரம்பிச்சோம்னா நாளைக்கு வரக்கூடிய சந்ததியினருமே ஆரோக்கியமாக வாழ முடியும். ஸோ அதற்கு இயற்கையின் மூலமாக நமக்கு அது ஒரு வழி செஞ்சால் மட்டுமே இந்த சுற்றுப்புற சூழலை நம்ம பாதுகாக்க முடியும். ஸோ அதனாலதான் வெஸ்டீஜ் எப்பொழுதுமே ஒரு தனித்துவம் மிக்க ஒரு ப்ராடக்ட் தான் இன்னைக்கு நம்ம டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்க்காக கொண்டு வராங்க. அதே போலதான் இன்னைக்கு சுற்றுப்புற சூழல் மாசு ஏற்படாமல் தடுக்கிறதுக்கும் நம்மளுடைய வண்டியோட ஆரோக்கியத்திற்கும் இன்ஜினோட ஆரோக்கியத்திற்கும் ஸோ இது ரெண்டுமே கரெக்டான முறையில இருக்கும் பொழுது நம்மளோட ஆரோக்கியத்திற்கும் ஒரு சரியான தீர்வாக இன்னைக்கு நம்ம கொண்டு வந்திருக்கோம். ஸோ இந்த லான்ச் டேல அறிமுகப்படுத்துறோம் மேக் டிரைவ் நானோ எனர்ஜைசர். ஸோ இது ஒரு தனித்துவமிக்க ஒரு ரெவல்யூஷனரி டெக்னாலஜி அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். எதற்காக அப்படின்னா இன்ஜின் செயல்பாட்டை அதிகப்படுத்துறதுக்காக, அதாவது இன்ஜின் லைஃப் அதிகப்படுத்துறதுக்காக அண்ட் பொல்யூஷன் லெவல்ஸ் இதுவும் குறைக்கிறதுக்காக. ஸோ மேக் டிரைவ் நானோ எனர்ஜைசர்னா இது வந்து ஒரு அடிட்டிவ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஏன் இந்த அடிட்டிவ் அப்படின்னா இன்ஜின் ஆயில், பொதுவாக நம்ம வண்டிக்கு வந்து இன்ஜின் ஆயில் போடுறோம் இல்லைங்களா? ஏன் இன்ஜின் ஆயில் தேவை? பிகாஸ் அதுதான் முக்கியமானது லூப்ரிகேஷன். இன்ஜின்ல ஃப்ரிக்ஷன் ஏற்பட்டு இன்ஜின்ல வேர் அண்ட் டேர் அதிகமாகாம தடுக்கிறதுக்கு இன்ஜின் ஆயில் ரொம்ப இம்பார்ட்டன்ட். பட் வெறும் இன்ஜின் ஆயில் மட்டும் இருந்தா பத்தாது. ஸோ இன்ஜின் ஆயில், ஏன்னா வண்டி ரன் ஆகும்போது என்ன ஆகும்னா இன்ஜின் ஆயில் வந்து இன்ஜின்ல ஸ்ப்ரெட் ஆகுது, அந்த ஃப்ரிக்ஷன் குறைக்கக்கூடியது. ஏன்னா இன்ஜின் ஆயில் பொறுத்த வரைக்கும் அது மெயினா ஒரு லூப்ரிகண்டா செயல்படக்கூடியது. பட் வெறும் ஒரு லூப்ரிகேஷன் மட்டும் அந்த நேரத்தில் மட்டும்தான் இருக்கும். பட் அதுக்கப்புறமா அந்த வேர் அண்ட் டேர் அதிகமாயிடும். அதுவும் ஏஜ் ஆக ஸோ நம்முடைய வண்டிக்கும் வேர் அண்ட் டேர் அதிகமாகுது. ஸோ மேக் டிரைவ் நானோ எனர்ஜைசர் இது ஒரு கூடுதலான ஒரு பாதுகாப்பு. இன்ஜின் ஆயில் கூட நம்ம சேர்த்து விடும் பொழுது இன்ஜினோட ஆரோக்கியம் பாதுகாக்கப்படுகிறது. ஏன்னா இதுல இருக்கக்கூடியது பிளாட்டினம் செராமிக் கோட்டிங். இது நம்முடைய இன்ஜினுக்கு கொடுக்கக்கூடியது பிளாட்டினம் செராமிக் கோட்டிங். காரணம் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலை விட 20 மடங்கு அதிக வலுவாகும், 5 மடங்கு அதிக பளபளப்பையும் கொடுக்கக்கூடியது. ஸோ இதனால இன்ஜின் எப்போதுமே ரொம்ப ஸ்மூத்தா இருக்கும். ஸோ இன்ஜின்ல இருந்து இறைச்சல் வராது, இன்ஜின் ரொம்ப சைலண்டா இது ஒர்க் ஆகும். ஸோ அதிக பவர் இருக்குது, அதே போல மைலேஜ் இதுவும் அதிகமாகுது. ஸோ மேக் டிரைவ் நானோ எனர்ஜைசர் இதுல இருக்கக்கூடியது ஒரு பர்ஃபெக்ட் நானோ செர்மட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதாவது செராமிக் பிளஸ் மெட்டாலிக் கோட்டிங் டெக்னாலஜி. ஸோ இந்த பயன்பாடு, இந்த ஒரு டெக்னாலஜி மூலமாகத்தான் இந்த நானோ செராமட் உருவாக்கப்படுகிறது. பிளஸ் இதுல இருக்கக்கூடியது 20 நானோ மீட்டர் பிளாட்டினம் கோட்டட் ஜிர்கோனியம் பவுடர்.
ஸோ ரொம்ப சிம்பிள். நம்மளுடைய மேக் டிரைவ் நானோ எனர்ஜைசர்ல என்னென்ன இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒன்னு பிளாட்டினம், ரெண்டாவது ஜிர்கோனியம். இது ரெண்டுமே நானோ எனர்ஜைஸ் பண்ணியிருக்காங்க அண்ட் எமல்சிஃபைடு இன் மினரல் ஆயில். ஏன்னா பொதுவா இன்ஜின்ஸ்க்கு மினரல் ஆயில் அந்த பாதுகாப்பு, அந்த எஃபிஷியன்சி, அதோட செயல்திறன் இதெல்லாமே அதிகப்படுத்தக்கூடியது. ஸோ அதனாலதான் இந்த காம்பினேஷன் ஜிர்கோனியம் பவுடர் அண்ட் அஸ் வெல் அஸ் பிளாட்டினம் இது ரெண்டுமே எமல்சிஃபை பண்ணியிருக்கு மினரல் ஆயில். ஸோ பிளாட்டினம் 20 மடங்கு வலுவானது அண்ட் 6 மடங்கு ரொம்ப ஸ்மூத்தா இருக்கக்கூடியது ஸ்டீலை விட. ஸோ இந்த நானோ பார்ட்டிகல்ஸ், ஏன்னா இது வந்து நானோ டெக்னாலஜி அப்படின்னு சொல்லணும். ஸோ இந்த மேக் டிரைவ், இந்த நானோ டெக்னாலஜி ஆர் இந்த பார்ட்டிகல்ஸ் இது ஒரு ஹார்ட் அண்ட் ஸ்மூத் கோட்டிங் எதுல கொடுக்குதுன்னா, இன்ஜின்ல இருக்கக்கூடிய பார்ட்ஸ்ல, இன்ஜின்ல மூவ் ஆகக்கூடிய பார்ட்ஸ் இது எல்லாத்துக்குமே ஹார்ட் அண்ட் ஸ்மூத் கோட்டிங் லேயர் வந்து அது கொடுக்கக்கூடியது. அதே போல ஜிர்கோனியம். ஸோ ஜிர்கோனியம் ஒரு தெர்மல் பேரியரா இருக்கும். ஸோ விச் மீன்ஸ் ஹீட் அப்சார்பன்ட். ஸோ தெர்மல் அப்படின்னாலே பொதுவாக டெம்பரேச்சர்ஸ் பேலன்ஸ் பண்றது தெர்மல் பேரியர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இது இன்ஜின் சிலிண்டர்ஸ்ல அந்த ஹீட் லாஸ் ஏற்படாமல் தடுக்கிறதுக்காக ஜிர்கோனியம் கோட்டிங் வந்து இதுல கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த டெக்னாலஜி நம்ம பயன்படுத்துறதுனால B54 இன்ஜின் ஆர் BS4 இன்ஜின்ல இருந்து BS6 இன்ஜினாக மாற்ற முடியும். ஸோ இந்த BS4 BS6 அப்படிங்கிறது என்ன? BS அப்படின்னு சொன்னா பாரத் ஸ்டேஜ். ஸோ பாரத் ஸ்டேஜ் எமிஷன் ஸ்டாண்டர்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது ஃபுல் ஃபார்ம் அப்படிங்கிறது BSES, பாரத் ஸ்டேஜ் எமிஷன் ஸ்டாண்டர்ட்ஸ். ஸோ 2017 ஆக்சுவலா BS4 வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ஸோ அதுபடி இந்த பொல்யூஷன் நார்ம்ஸ், ஸோ மாசு கட்டுப்பாடு இதெல்லாமே ஏற்படுத்தின இன்ஜின்ஸ் அப்போ அறிமுகப்படுத்தப்பட்டது. ஸோ அடுத்ததா BS4ல இருந்து BS வராம டைரக்டா BS6 இன்ஜின்ஸ். இது எப்போல இருந்துன்னா இந்த ஏப்ரல் 2020ல இருந்து இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க. ஸோ இனிமே வரக்கூடிய இன்ஜின்ஸ் எல்லாமே BS6 இன்ஜின், அதாவது பாரத் ஸ்டேஜ் எமிஷன் ஸ்டாண்டர்ட்ஸ். ஸோ பொல்யூஷனை கண்ட்ரோல் பண்றதுக்கான இந்த ஸ்டாண்டர்ட்ஸ்குள்ள இனிமே வரக்கூடிய இன்ஜின்ஸ் எல்லாமே BS6 ஆகும். ஸோ நம்மளுடைய மேக் டிரைவ் நானோ எனர்ஜைசர் யூஸ் பண்றீங்கன்னா இப்போ வரக்கூடிய லேட்டஸ்ட் டெக்னாலஜி படி B54 இன்ஜின்ஸ் இருந்தாலுமே, சாரி BS4 இன்ஜின் இருந்தாலுமே அது BS6 இன்ஜின்ஸாக கன்வெர்ட் ஆகும். எவ்வளோனா 30,000 கிலோமீட்டர்ஸ். ஸோ இதனால இன்ஜின் இடிச்சடிச்சு மூவ் ஆகுறது இது தடுக்கப்படும். இன்ஜின்ல பிஸ்டனோட மூவ்மெண்ட்ல இருக்கக்கூடிய ஃபிரிக்ஷன்ஸ் வந்து தடுக்கப்படும். அதிக சத்தம், இன்ஜின்ல வரக்கூடிய சத்தம் இது வந்து கண்ட்ரோல் ஆகுது. இன்ஜினோட பவர் 100% கூடுதலாகுது. அதே போல கம்ப்ரெஷன், ஸோ கம்ப்ரெஷன் லெவல் இன்க்ரீஸ் ஆகும்போது இன்ஜின் பெர்ஃபார்மன்ஸ் இன்னும் நல்லா இருக்கும். ஸோ இன்ஜினுக்கு தேவைப்படக்கூடிய பாதுகாப்பு கொடுக்கக்கூடியது. அதே போல ஃபியூல் கன்சம்ஷன், ஸோ குறைஞ்ச அளவு இந்த ஃபியூல் கன்சம்ஷன் இருக்கக்கூடியது. ஸோ இன்ஜினுக்கு முழுமையான பாதுகாப்பு, 2 வீலரா இருக்கலாம், கார் வரைக்கும் இருக்கலாம், எந்த வெஹிக்கிள்ஸ் இருந்தாலுமே சரி, அந்த இன்ஜின்ஸை பாதுகாக்கக்கூடியது முக்கியமாக மேக் டிரைவ் நானோ எனர்ஜைசர். ஸோ கிட்டத்தட்ட 15% சேவிங்ஸ் இதுலனா மைலேஜ்ல கிடைக்குது. ஸோ பிக்கப் அதிகமாக இருக்கு. ஸோ நாய்ஸ் அண்ட் வைப்ரேஷன் லெவல் இது கண்ட்ரோல் ஆகும். இன்ஜின் சர்ஃபேஸ்ல இருக்கக்கூடிய பிஸ்டன்ஸ், இது மூவ்மெண்ட்ல ஏற்படக்கூடிய அந்த சர்ஃபேஸ்ல ஏற்படக்கூடிய ஃபிரிக்ஷன் இது எல்லாமே கண்ட்ரோல் ஆகுது. ஸோ பொல்யூஷன், முக்கியமாக பொல்யூஷன் இது கிட்டத்தட்ட 70% பொல்யூஷன் கண்ட்ரோல் பண்ண முடியும். பிகாஸ் கார்பன் டை ஆக்சைடு அதிகமாக வெளியே வரதையும் இது கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ ஜஸ்ட் ஒரு கோட்டிங் நீங்க கொடுக்கக்கூடிய, அதாவது ஒரு டைம் நீங்க இன்ஜின் ஆயிலோட மேக் டிரைவ் நானோ எனர்ஜைசர் இதை மிக்ஸ் பண்ணீங்கன்னா 30,000 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் அது ஓடும். ஸோ அதுக்கப்புறம் நீங்க மாற்றினாலே போதும். ஸோ 100% இன்ஜின் எனர்ஜி இதை மேம்படுத்தக்கூடியது. ஸோ இது வந்து ஒரு ரெவல்யூஷனரி அண்ட் பேட்டன்டட் டெக்னாலஜி அண்ட் முக்கியமாக நானோ செராமிக் டெக்னாலஜி. பிகாஸ் அந்த பிளாட்டினம் கோட்டிங் எதுல இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா நானோ செராமிக் டெக்னாலஜி மூலமாக கோட்டிங் கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ இது இன்ஜின்ல ஏற்படக்கூடிய பழுது இதை தடுத்து ஆட்டோமேட்டிக்கா அந்த ரிப்பேர்ஸ் எல்லாமே சரி பண்ணி இன்ஜினுக்கு பாதுகாப்பை கொடுக்கக்கூடியது. ஸோ அந்த செராமிக் கோட்டிங் வித் சிர்கோனியம் இது இன்ஜினோட எஃபிஷியன்சி அதிகமாகும், பர்ஃபார்மன்ஸ் அதிகமாகும். ஸோ மைலேஜ் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ ஃபியூல் சேவிங் 15%. ஸோ பெட்டர் மைலேஜ். ஸோ பெட்டர் மைலேஜ் எதனாலனா நம்மளுடைய 9வது ஃபியூல், பெட்ரோல் இருக்கலாம், டீசல் இருக்கலாம்.
ஸோ 9வது ஃபியூயல் ஃபில்லிங் வந்து நமக்கு ஃப்ரீ ஆகும். அதாவது இப்போ சில பேர் ஸ்டாண்டர்டா சில மெத்தட்ஸ் வச்சிருப்பாங்க. அதாவது 1000 rupees எக்ஸாக்டா 1000 rupees பெட்ரோல் போடுவாங்க, இல்லை டீசல் போடுவாங்கன்னு வச்சுங்க. சில பேர் 5000 rupees அட் அ டைம் பெட்ரோல் ஆர் டீசல் இந்த மாதிரி ஃபில் பண்ணுவாங்க. காரை பொறுத்த வரைக்கும் நான் சொல்றேன். ஸோ 2 வீலர்ஸ் பொறுத்த வரைக்கும் சில பேருக்கு 300 rupeesக்கு ஃபில் அப் பண்ணுவாங்க, சில பேர் 500 rupeesக்கு ஃபில் அப் பண்ணுவாங்க. ஸோ இன்ஜின் டேங்க் கெப்பாசிட்டியை பொறுத்து நம்ம ஃபியூல் வந்து ஃபில் பண்ணுவோம். ஸோ பிகாஸ் ஆஃப் மேக் டிரைவ் நானோ எனர்ஜைசர் நம்ம இன்ஜின் ஆயிலோட மிக்ஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னா, அந்த இன்ஜின் எஃபிஷியன்சி அதிகமாகும் போது நல்ல ஒரு மைலேஜ் கிடைக்கிறதுனால ஸோ 9வது முறை நம்ம பெட்ரோலோ டீசலோ போட வேண்டியது ஃப்ரீ ஆகும். அதாவது இதுல இருந்து கிடைக்கக்கூடிய அந்த மைலேஜ் இன்னும் கூடுதலாகுது. ஸோ ஸ்டாண்டர்டா நம்ம வாரத்துக்கு ஒரு 200 ரூபாய் இல்லை 500 ரூபாய் நமக்கு போடுறோம்னு வச்சுங்களேன். அப்போ ஒரு வாரம் ஸ்டாண்டர்டா இந்த அளவு நம்ம போட போறோம்னா அப்போ 9வது முறை நம்ம பெட்ரோல் போட வேண்டிய அவசியம் இருக்காது. ஏன்னா இதுல பணம் மிச்சப்படும். பிளாட்டினம் கோட்டிங் இருக்கிறதுனால எமிஷன் 70% வரை கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ சுற்றுப்புற சூழல் மாசு இது ஏற்படாமல் தடுக்க முடியுது. அதே போல நாய்ஸ் அண்ட் வைப்ரேஷன், ஸோ இன்ஜினோட எஃபிஷியன்சியை பாதுகாக்கக்கூடியது. ஸோ ஆரம்பத்தில் நம்ம பார்த்தோம், ஒரு கார் ஒரு வருஷத்துல 4600 கிலோ கார்பன் டை ஆக்சைடு புகையிலிருந்து வரக்கூடியது அப்படிங்கிறத பார்த்தோம். ஸோ நீங்க மேக் டிரைவ் யூஸ் பண்றதுனால 20% கார்பன் டை ஆக்சைடு எமிஷனை குறைக்க முடியும். அதாவது இப்போ ஒரு வண்டி சராசரியா 4600 கிலோ கார்பன் டை ஆக்சைடு விடுது அப்படின்னா அதுல 20% குறைவாக இருக்கும்போது என்ன ஆகும், 3650 கிலோ குறையுது. 3650 கிலோ கார்பன் டை ஆக்சைடு மட்டுமே எமிஷன்ல ரிலீஸ் ஆகும். ஸோ கிட்டத்தட்ட நியர்லி அப்போது 1000 கிலோ 950 கிலோ கார்பன் டை ஆக்சைடு இதுல நம்ம மிச்சப்படுத்த முடியும். ஸோ எவ்வளவு கிலோ கார்பன் டை ஆக்சைடு நம்ம காற்றுல மிக்ஸ் பண்றது குறைக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம ஆரோக்கியத்திற்கும் ரொம்ப ரொம்ப அவசியம். ஸோ பொல்யூஷன், எஸ்பெஷலி ஏர் பொல்யூஷன், இது 4th largest கில்லர். ஸோ நீங்க உங்களுக்கே தெரியும், இந்தியாவில் பொறுத்த வரைக்கும் மேஜர் சிட்டிஸ்ல இந்த ஏர் பொல்யூஷன், எஸ்பெஷலி வண்டியிலேருந்து ஏற்படக்கூடிய பொல்யூஷனால எவ்வளவு தூரம் இது பாதிக்கப்பட்டிருக்கு தெரியும். ஸோ நம்மளுடைய மேட்ரை யூஸ் பண்றதுனால பொல்யூஷன்ல வரக்கூடிய பாதிப்பையும் நம்மளால குறைக்க முடியும். ஸோ ஒரே ஒரு டைம் நீங்க கொடுக்கக்கூடியது கிட்டத்தட்ட 30,000 கிலோமீட்டர் வரைக்கும் ஓடும். ஆர் நம்ம மாற்ற வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ 30,000 கிலோமீட்டர் முடிஞ்ச பிறகு திரும்ப மேக் டிரைவ் நம்ம அப்ளை பண்ணா போதும். இதுல இருக்கக்கூடிய அந்த செராமிக் கோட்டிங் அண்ட் எஸ்பெஷலி நானோ டெக்னாலஜி இதுல பயன்படுத்தப்பட்டிருக்கிறதுனால ஸோ இது வேர் அண்ட் டேர் இதை குறைக்க முடியும். ஸோ கம்ப்ரஷன் லெவல்ஸை அதிகப்படுத்தும். ஸோ விச் மீன்ஸ் பர்ஃபார்மன்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது. லாஞ்சிவிட்டி, அதாவது இன்ஜினோட லைஃப் இன்னும் அதிக நாட்களுக்கு வர முடியும். ஸோ இன்னைக்கு இருக்கக்கூடிய நியூ ஜென்ரேஷன் வெஹிக்கிள்ஸ் எல்லாமே முக்கியமா என்ன கொடுத்துருக்காங்க, இந்த ஜிர்கோனியம் கோட்டிங்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ நம்மளுடைய மேக் டிரைவ்ல ஆல்ரெடி இந்த ஜிர்கோனியம் வித் பிளாட்டினம் இதோட மிக்சர் தான் இருக்கு. ஸோ ஒரு சிங்கிள் இன்ஜெக்ஷன், அதாவது ஒரு டைம் இந்த இன்ஜின் ஆயிலோட மேக் டிரைவ் நீங்க மிக்ஸ் பண்றதுனால ஸோ இன்ஜினோட லைஃப் ஸ்மூத்தா இருக்கு, குவைட்டா இருக்கு அண்ட் ரொம்ப ரொம்ப எக்கனாமிக்கலான ஒரு விஷயம் இதுல கிடைக்கும். ஸோ இன்ஜின் ஆயில் மேக் டிரைவ் யூஸ் பண்றதுக்கு முன்னாடி எப்படி இருக்குங்கிறத இந்த படத்துல நீங்க பார்க்கலாம். ஸோ மேக் டிரைவ் யூஸ் பண்ண பிறகு ஆல்மோஸ்ட் ஒரு புது இன்ஜின், இந்த பிஸ்டன் எல்லாமே பார்க்கறதுக்கு புதுசு மாதிரி இங்க காட்சி அளிக்குது. ஸோ அடிக்கடி சர்வீஸ் ஸ்டேஷன் போக வேண்டிய சூழ்நிலை ஏற்படாமல் தடுக்க முடியும். பிகாஸ் ஒன்ஸ் இன்ஜினோட பெர்ஃபார்மன்ஸ் அதிகமாகும், மைலேஜ் அதிகமாகுது அண்ட் இன்ஜின் எஃபிஷியன்சி கூடுறதுனால திரும்ப திரும்ப நம்ம ரொம்ப ஃப்ரீக்வெண்டா சர்வீஸ் ஸ்டேஷன் போக வேண்டியது இல்லை. ஈவன் 2 வீலர்ஸ் எத்தனை 2 வீலர்ஸ் வந்து நம்ம அடிக்கடி சர்வீஸ் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ பணமும் மிச்சமாகுது, நம்மளுடைய நேரமும் இந்த இடத்துல மிச்சமாகும். ஸோ மோஸ்ட்லி இப்போ இந்த லாக்டவுன் ஆல்மோஸ்ட் மார்ச் 25 ஆரம்பிச்சு இன்னி வரைக்கும் நிறைய இடத்துல லாக்டவுன் கண்டினியூ ஆயிட்டு இருக்கு. சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்ட்ஸ்ல இருக்கிறவங்களுக்கு தெரியும், நாளையிலேருந்து திரும்ப இன்னும் சிவியர் லாக்டவுன் ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ ஒன்ஸ் இந்த லாக்டவுன் ஸ்டார்ட் ஆகும்போது என்ன ஆகுது, மோஸ்ட்லி இப்போ வெஹிக்கிள்ஸ் வந்து நம்ம வெளியில எடுக்க முடியாது. அப்ப வீட்டுக்குள்ளேயே வண்டி வந்து பார்க் ஆகி இருக்க, நம்ம இன்ஜின் ஸ்டார்ட் பண்ணாம அப்படியே நம்ம வச்சிருப்போம். ஸோ அந்த சூழ்நிலையில மேபி நம்ம ஒன்ஸ் இந்த வண்டியை வெளியில் எடுக்கணும் அப்படின்னு சொல்லும்போது நீங்க டைரக்டா செல்ஃப் ஸ்டார்ட் யூஸ் பண்ணும்போது, காரா இருக்கலாம் இல்ல 2 வீலர் இருக்கலாம். ஸோ டைரக்டா செல்ஃப் ஸ்டார்ட் நீங்க ஸ்டார்ட் பண்ணும்போது என்ன ஆகும், அந்த இன்ஜினை பாதிக்கலாம். ஆர் மேபி சம்டைம்ஸ் இன்ஜின் சீஸ் கூட ஆகலாம். சீரியஸ் இன்ஜுரி இன்ஜினுக்கு ஏற்படலாம்.
ஸோ இப்போ வண்டி வீட்டில் தான் இருக்கே, நம்ம யூஸ் பண்ண போறது இல்லையா, அதனால மேக் டிரைவ் இப்போ தேவையில்லை, நம்ம நினைக்க வேண்டியதில்லை. ஸோ இன்ஜின் ஆயில் ஓபன் பண்ணி அதுல மேக் டிரைவ் நீங்க ஊத்தி வச்சிட்டீங்க அப்படின்னா ஸோ இன்ஜினுக்கு அந்த ப்ரொடெக்ஷன் கொடுக்க முடியும். ஸோ தட் அவ்வளோ சீக்கிரத்துல இன்ஜின் வந்து ரிப்பேர் ஆகாமல் தடுக்க முடியும். ஸோ இது எப்போ ஊற்றலாம் அப்படின்னா, ஒன்ஸ் நீங்க ஒரு டைம் இன்ஜின் ஆயில் சேஞ்ச் பண்ணிட்டு, ஸோ ஃப்ரெஷ்ஷாக இன்ஜின் ஆயில் சர்வீஸ் நீங்க ஓடும்போது என்ன பண்ணுவாங்க, இன்ஜின் ஆயில் சேஞ்ச் பண்றாங்க இல்லையா, ஸோ சேஞ்ச் பண்ண பிறகு இது ஒரு டோஸ் ஆர் ஒரு சிங்கிள் இன்ஜெக்ஷன் நீங்க கொடுக்கலாம். அதுல ஆரம்பிச்சு 30,000 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் நீங்க தொடர்ந்து யூஸ் பண்ணலாம், ஈவன் ஃபார் 2 வீலர்ஸ். ஸோ நம்முடைய மேக் டிரைவ் பொறுத்த வரைக்கும் 2 வீலர்ல ஆரம்பிச்சு இன்ஜின் 2 வீலர்ல ஆரம்பிச்சு ட்ரக் வரைக்கும் இருக்கக்கூடிய எந்த வாகனத்திற்கு வேணாலும் பயன்படுத்தலாம். இது எவ்வளவு சிசி இன்ஜின் நம்ம யோசிக்க வேண்டியது இல்லை. கார் டீசல் இருக்கு, பெட்ரோல் இருக்கு, அதை நம்ம யோசிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. எந்த இன்ஜின்ஸா இருந்தாலும் சரி, எத்தனை சிசி இன்ஜின்ஸா இருந்தாலும் சரி, ஸோ ரைட் ஃப்ரம் 2 வீலர்ல இருந்து ட்ரக் வரைக்கும் எந்த மேக் டிரைவ் நானோ எனர்ஜைசர் நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ 2 வீலர்ஸ்க்காக தனியா இருக்கு, அதே போல கார் 4 வீலர்ஸ் ட்ரக்ஸ் இந்த மாதிரி வெஹிக்கிள்ஸ்க்கு செப்பரேட்டா இருக்கு. ஸோ 2 வீலர் அண்ட் 3 வீலர் இது ரெண்டுத்துக்குமே செப்பரேட் வெர்ஷன் இருக்கு. ஒன்ஸ் நீங்க இன்ஜெக்ட் பண்றதுக்கு முன்னாடி என்ன பண்ணா, நானோ எனர்ஜைசரை நல்லா ஒரு 50 முறை வந்து நல்லா வேகமா அது குலுக்கணும். பிகாஸ் இதுல இருக்கக்கூடிய அந்த நானோ கோட்டிங் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லைங்களா, ஸோ ஜிர்கோனியம் அண்ட் பிளாட்டினம் இது தரோவா மிக்ஸ் ஆகும். ஏன்னா சம்டைம்ஸ் செடிமெண்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ அதனால நல்ல ஒரு 50 டைம்ஸ் நல்ல ஃபாஸ்டா அதை குலுக்கிட்டு, அதுக்கப்புறமா இன்ஜின் ஆயில் டேங்க் இருக்கு இல்லையா, அதை அந்த நாப் ஓபன் பண்ணிட்டு அதுக்குள்ள ஃபுல் ஆயில ஸ்லோவா உள்ள ஊத்திடுங்க. ஸோ ஆயில் டேங்க்ல தான் மிக்ஸ் பண்ணும், தயவுசெய்து பெட்ரோல் டேங்க்ல மிக்ஸ் பண்ணிடாதீங்க, ஃபியூல் டேங்க்ல மிக்ஸ் பண்ணாதீங்க. ஸோ ஆயிலோட சேர்த்து தான் மிக்ஸ் பண்ணும். ஸோ ஆயில் பொறுத்த வரைக்கும் 2T ஆயில், 4T ஆயில், ஸோ எந்த மாதிரி ஆயில்ஸா இருந்தாலும் நம்ம யோசிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஸோ இது பேசிக்கா இது இன்ஜின்ல போயிட்டு ஒரு எஃபெக்டிவான ஒரு கோட்டிங் கொடுக்கக்கூடியதுதான் இதோட பேர். ஸோ இது கம்ப்ளீட்டா மேக் டிரைவ் நானோ எனர்ஜைசர் நீங்க இன்ஜின் ஆயிலோட மிக்ஸ் பண்ணிட்டு இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணி, இப்ப நீங்க வெளியில எடுக்க போறது இல்லை அப்படின்னா ஒரு 20 நிமிஷம் இன்ஜினை நின்னபடியே ஓட விட்டு, 2 வீலரா இருந்தாலும் சரி, ஆட்டோவா இருந்தாலும் சரி, காரா இருந்தாலும் சரி, ட்ரக்கா இருந்தாலும் சரி, இதுவா இருந்தாலும் சரி, வண்டி எடுக்காத பட்சத்துல அதே இடத்துல இருந்து இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணி 20 நிமிஷம் ஓட விடுங்க. ஆர் ஒரு 30 கிலோமீட்டர் ஒரு டிரைவ் போயிட்டு வாங்க. பிகாஸ் ஸோ இனிஷியலா இந்த கோட்டிங் மேக் டிரைவ் நானோ எனர்ஜைசர் இது இன்ஜின் மேல ஃபுல்லு ஒரு கோட்டிங் வந்து போய் அப்ளை ஆகணும். ஸோ அதனால தான் இந்த ரெண்டு ஒன்னு ஹைட்லிங்ல 20 நிமிஷம் ஹைட்லிங்ல விட்டுருங்க, ஆர் 30 கிலோமீட்டர்ஸ் டிரைவ் பண்ணி விட்டுருங்க. ஸோ நம்மளுடைய மேக் டிரைவ் நானோ எனர்ஜைசர் யாரெல்லாம் அப்ரூவ் பண்ணியிருக்காங்கன்னா, பென்ஸ், மெர்சிடிஸ் பென்ஸ் அவங்க அப்ரூவ் பண்ணியிருக்காங்க, வால்வோ, அவுடி, கியா, டொயோட்டா, ஹோண்டா, ஹுண்டாய் அண்ட் தேவு. ஸோ இந்த லீடிங் மோட்டார் கம்பெனிஸ் இவங்க அவங்களோட வெஹிக்கிள்ஸ்ல நம்ம மேக் டிரைவ் நானோ எனர்ஜைசர் இதை அவங்க செக் பண்ணி பார்த்துட்டு அவங்க நமக்கு சர்டிஃபை பண்ணியிருக்காங்க இது ஒரு பெஸ்ட் ப்ராடக்ட் அப்படின்ட்டு. அப்ப இது இல்லாத மற்ற வண்டிகள் நம்ம யூஸ் பண்ண முடியாது அப்படிங்கிறது கிடையாது. ஏன்னா இந்த கம்பெனிஸ், இந்த மோட்டார் கம்பெனிஸ் எல்லாம் பேசிக்கா நம்மளுடைய ப்ராடக்டை வாங்கி ட்ரையல் பார்த்து இதோட எஃபிஷியன்சி நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி சர்டிஃபை பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த அடிட்டிவ் இன்ஜின் ஆயிலோட நம்ம மேக் டிரைவ் நானோ எனர்ஜைசர் இதை ஆட் பண்றதுனால ஸோ பொல்யூஷன் கண்ட்ரோல் ஆகுது, ரெண்டாவது இன்ஜின் பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கு, மைலேஜ் அதிகமாகுது. ஸோ பெட்டர் இன்ஜின் கிடைச்சிச்சுன்னா இன்னைக்கு உலகத்துல ஏர் பொல்யூஷன் கண்ட்ரோல் ஆகுது. ஸோ நம்மளுடைய ஹெல்த்தும் ஆரோக்கியமா இருக்கு, இன்ஜினோட ஹெல்த்தும் ஆரோக்கியமா இருக்கு. ஸோ ஆல்மோஸ்ட் 20% வரைக்கும் கார்பன் டை ஆக்சைடோட எமிஷன் இது கண்ட்ரோல் ஆகும். இன்ஜினோட லைஃப் ஆல்மோஸ்ட் ஒரு புது இன்ஜின்ஸ் மாதிரி இருக்கு. ஸோ BS4 டைப் ஆஃப் இன்ஜின்ஸ்ல இருந்து BS6 இன்ஜின்ஸ், அதாவது இப்போ இம்ப்ளிமெண்ட் ஆகக்கூடிய அந்த நியூ இன்ஜின் ஸ்டாண்டர்ட்ஸ்க்கு எக்ஸிஸ்டிங் வெஹிக்கிளோட ஸ்டாண்டர்ட்ஸ் இம்ப்ரூவ் ஆகும். ஸோ இன்ஜின் ஹார்ஸ் பவர், ஸோ அந்த ஸ்பீட் பிக்கப் 15% வரைக்கும் கூடுதலாகுது. அதே போல மைலேஜ் 15% கூடுதலாகுது. ஸோ இதனால 9வது முறை நம்ம பெட்ரோல் ஆர் டீசல் போடக்கூடியது நமக்கு ஃப்ரீயா மாறலாம். அண்ட் ஏர் பொல்யூஷன், நாய்ஸ் பொல்யூஷன் இது எல்லாமே கண்ட்ரோல் ஆகக்கூடியது மேக் டிரைவ் நானோ எனர்ஜைசர். ஸோ 2 வீலர் அண்ட் 3 வீலருக்கான மேக் டிரைவ் நானோ எனர்ஜைசர் டிஸ்ட்ரிபியூட்டர் பிரைஸ் 1280. ஸோ PV 42.67.
அதே போல கார்ல இருந்து ட்ரக்ஸ் வரைக்கும், ஸோ பஸ்ஸஸ், ட்ரக்ஸ், இந்த மாதிரி பெரிய பெரிய வெஹிக்கிள்ஸ், எந்த வெஹிக்கிள்ஸ் இருந்தாலுமே அதற்காக இருக்கக்கூடியது மேக்டிரைவ் எனர்ஜைசர். ஸோ டிபி 1600, பிவி 53.33. ஸோ சைடு வால்யூம் மெயின்டைன் பண்ணும் அப்படின்னா நமக்கு என்ன வேணும்? 2000 பிவி வேணும். ஸோ எத்தனை பேர் நமக்கு தெரிஞ்சு வந்து இன்னைக்கு 2 வீலர்ஸ் வச்சிருக்காங்கன்னு யோசிச்சுப்பாரு. ஸோ ஒன்ஸ் ஒரு டைம் நீங்க போட்டாலே ஆல்மோஸ்ட் 30,000 கிலோமீட்டர்ஸ் ரன் ஆக போகுது. ஸோ நம்ம டீம்ல எல்லாருமே வாங்கல. நீங்க ஒரு பிரான்ஸா இருந்தீங்கன்னா, ஸோ உங்க பிரான்ஸ்க்கு நீங்க 2000 சைடு வால்யூம் நீங்க மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் இந்த ஃபியூல் ப்ராடக்ட் இது ஒன்று இருந்துச்சுனாலே போதும். ஸோ மேக்டிரைவ் நானோ எனர்ஜைசர் இன்னைக்கு இதை வாங்குங்க, உங்க இன்ஜின் ஆயிலோட மிக்ஸ் பண்ணுங்க. ஸோ ஒரு ஹெல்த்தியான என்விரான்மெண்ட், ஒரு ஹெல்த்தியான வாகனம் அண்ட் நம்மளுடைய ஹெல்த் இது எல்லாமே பாதுகாக்கக்கூடியது. ஸோ இன்னைக்கு ஒரு எக்ஸ்க்ளூசிவா ஒரு ஸ்பெஷல் ஆஃபர் வேற இருக்கு. ஸோ 2000க்கு நீங்க ப்ராடக்ட்ஸ் பர்ச்சேஸ் பண்ணும், இன்க்ளூடிங் மேக்டிரைவ் 2 வீலர் as well as மேக்டிரைவ் கார் எனர்ஜைசர். இந்த ப்ராடக்ட் நீங்க வாங்கும்போது உங்களுக்கு அந்த ஆஃபர் இருக்கு. ஸோ மிஸ் பண்ணாதீங்க. ஒன் ஆஃப் த பெஸ்ட் ப்ராடக்ட்ஸ். ஸோ இன்னைக்கே உங்களுடைய நியரஸ்ட் டீலர் அவங்களை காண்டாக்ட் பண்ணுங்க, ஸ்டாக் பாயிண்ட்ஸ் காண்டாக்ட் பண்ணுங்க, ஒரு ஈவன் பிரான்ச் காண்டாக்ட் பண்ணிட்டு உங்க வெஹிக்கிளுக்கு த பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கறதுக்கான விஷயம் மேக்டிரைவ் மிஸ் பண்ணாம உடனே பயன்படுது. தேங்க்யூ ஸோ மச். விஷ் யூ ஆல் தி சக்சஸ். விஷ் யூ வெல்.